வணக்கம். நான் உங்கள் கலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்கு பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா முட்டை என்னாலே நாமக்கல் தாங்க. தமிழகத்தில் அனைத்து பகுதியுமே பார்த்திங்கன்னா முட்டை விலைக்கு நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட தினசரி பார்த்திங்கன்னா 6 கோடி முட்டைகள் நாமக்கல்லில் உற்பத்தி செய்யப்படுகிறாங்க. அங்கே தினசரி பார்த்திங்கன்னா 4 கோடி முட்டைக்கு மேலே நாமக்கல்ல இருந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதியிலேருந்து ஏற்றுமதி செஞ்சு விட்றாங்க. நாமக்கல்லேருந்து நீங்கள் இப்போ முட்டைக்கடை வைக்க போகிறீங்க, மொத்த முட்டைக்கடை வைக்க போகிறீங்க என்றனா நீங்கள் முதல்ல என்ன செய்யணுன்னா நாமக்கலுக்கு நேரடியாக தான் அங்கே போயிட்டு அங்குள்ள மொத்த டீலர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசி உங்கள் விலையை வந்து முடிவு செஞ்சுக்கணும். ஆனால் இப்போ சந்தையில் இப்போ 6 ரூபா விற்கிறாங்கன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக நான் வந்து வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு 4 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டு உங்கள் விலையை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், சரிங்களா? 6 ரூபா உள்ளது வந்து நீங்கள் 4 ரூபாய்க்கு மொத்த ரேட்டுக்கு பேசிக்கோங்க. இப்போ வந்து பேசிட்டிங்கன்னா அந்த இது வந்து நீங்கள் வந்து அதில் அங்கேருந்து அவங்க டெலிவரி பண்ணி விட்றாங்கள, அதில் சில இது டேமேஜ் ஆயிரும், உடஞ்சி போனது டெலிவரி ஆன செலவு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நீங்கள் 4 ரூபா பேசிட்டு வருவீங்க, அது வந்து 4 20 ஏன்னா உடஞ்சி போகிறது இந்த டெலிவரிக்கு இது எக்ஸ்ட்ரா வந்து 4 20 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு முட்டைக்கு ஒரு அசல் வந்து. அப்போ மொத்தம் முட்டைக்கடை வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கடையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 15 கடை சைஸ் இருந்தால் போதுங்க. அது நம்ம முட்டைக்கடையை தாராளமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஒரு 1000 தட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 1000 தட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு இந்த முட்டை கிரேடு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் முட்டை கிரேடு இந்த இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 4000 தட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். ஆனால் அது வந்து அட்டை தெர்மாக்கோல் இந்த பிளாஸ்டிக்லலாம் இருக்கும் அந்த கிரேடு, அது வந்து உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து எப்படினாலும் நீங்கள் அது வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து இது என்னது சுக்குலி கயிறு ஒரு 4 இது வாங்கிக்கோங்க. அப்புறம் கடைக்கு இந்த ஃபுட்டு இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, பாதுகாப்பு துறையில் இந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா, அந்த பஞ்சாயத்து மாநகராட்சின்னு அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, லைசன்ஸ்லாம் வாங்குவாங்களா, அந்த இதெல்லாம் வாங்கிக்கணும் கவனமாக. அதுக்கடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்களா எக்கு, அந்த கிரேடுக்கான இந்த கடைக்குச்சான செலவு, அந்த பத்திரம், இந்த என்னது லைசன்ஸ்லாம் வாங்குகிறோம்ல, எல்லாமே நம்ம கையில் முதலிடம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து இந்த நீங்கள் போடு வைக்கிறது எல்லா செலவையும் சேர்த்து மொத்தம் 2.5 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட கையில் இருக்கணுங்க. அப்போனா நீங்கள் லாபத்தை எப்படி பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ போடுறது எவ்வளோ எடுக்குன்னா, இப்போ லாபத்தை பொறுத்து ஒரு 30 முட்டை ஒரு கிரேடில் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். 30 உள்ள முட்டை ஒரு கிரேடில் இருக்குன்னா மொத்தமாக நீங்கள் மொத்த விலைக்கு விற்கிறீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு 4 ரூபா 80 காசுக்குன்னு விற்கணும் ஒரு கிரேடுக்கு. அப்போது 4 ரூபா 80 காசுக்கு 30 இது விற்றீங்கன்னு வச்சுக்கணுங்க, 30 முட்டையை 24 ரூபா கிடைக்குங்க. இது ஒரு கிரேடாக விற்காமல் ஒரு சில்லறைக்கு ஒரு முட்டை 2 முட்டைன்னு விற்பாங்க பார்த்தீங்களா, அப்படி விற்கும்போது ஒரு முட்டையை வந்து 4 ரூபா 80 காசுன்னு கொடுக்காம 5 ரூபா 50 காசுன்னு கொடுங்க. அப்போனா ஒரு கிரேடுக்கு வந்து உங்களுக்கு 39 ரூபா கிடைக்கும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் நீங்கள் ஒரு கிரேடாக விற்கும்போது ஒரு கிரேடுக்கு வந்து ஒரு கிரேடாக விற்கும்போது 75 ரூபாவும் சில்லறையாக விற்கும்போது 25 ரூபா 25 ஒரு நாளைக்கு வந்து 75 தட்டு விற்கலாம். சில்லறையாக வைக்கும்போது 25 தட்டு நீங்கள் வைக்கலாம். இப்படி விற்கும்போது ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் அந்த கிரேடை விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2325 ரூபா வந்து நம்மளுக்கு லாபமாக தனியாக நிற்குங்க நம்ம கையில். இது நீங்கள் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபா நம்மளுக்கு வந்து அசலை சேர்க்காம லாபம் மட்டும் கையில் 60,000 ரூபா துண்டாக நிற்கும், சரிங்களா? ஒரு வேளை நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது என்னால் அப்படின்னிங்கன்னா நீங்கள் முட்டையை மட்டும் வாங்கி நீங்கள் நல்ல லாபம் பெறலாங்க. என்னால் 2.5 லட்சம் ரூபா போட முடியாதுன்னு இப்போல்லாம் நிறையா இதுக்கு பிஸ்னஸ் லோனு எல்லா இதுலேயும் தர்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து லோன் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் லோன் வாங்க வேண்டியதுன்னா என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் லோனை வாங்கி தொழில் கடன் எல்லாம் தர்றாங்க எல்லாமே, அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து லாபம் பெறுங்க. நம்மளுடைய சேனலில் வந்து எல்லாருமே ஒரு சுய தொழில் நல்ல
சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி நல்லா வாழ்க்கையில் வெற்றி பண்ணணுங்கிறதுக்காக நான் சேனலில் வந்து தொழில் சம்மந்தமானது எல்லாமே நல்ல லைஃப்பில் முன்னேற மாதிரி தான் நான் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல வீடியோ கொண்டு வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நீங்கள் வந்து ஒரு லைக் பட்டன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம், பை பாய்.